ராம்கி, இப்போ இந்த சிக்கல்ன்றது விஜய் அவருடைய பேச்சிலும் சந்தேகங்கள் தான் இருக்கு. ஏன் கரூர்ல மட்டும்னா ஒரு கான்ஸ்பிரசி தியரி. பொதுவாக ஒரு சதி கோட்பாடுன்னா அந்த சதி கோட்பாட்டிற்கான காரணங்களை எடுக்கணும். இதெல்லாம் எங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு நீங்க நீதிமன்றத்திற்கு போகலாம், விசாரணை அமைப்பு இருக்கு, தனிநபர் ஆணையம்லாம் இருக்கு. அதுல விஜய் மீண்டும் சந்தேகத்தை விதைச்சிருக்கிறார். இது ஒண்ணு நடந்திருக்கு. தமிழக அரசு அதிகாரிகளை வச்சு இப்போ ரகு சொல்றது ஏன் முதல்வரே பேசலன்னு அது ஒரு விவாதத்திற்குரியது. அவங்க விளக்கம் 10 கேள்வி நீங்க கொடுத்த இந்த சோசியல் மீடியாவில் தாவேகா சொல்ற எத்தனை குற்றச்சாட்டு, பொதுவெளியில் இருக்கிற அத்தனை குற்றச்சாட்டையும் போட்டு வீடியோவோட அவங்களும் போட்டிருக்கிறாங்க. இப்போ என்ன புரிஞ்சுக்கிறது, விஜய் என்ன சொல்ல வரார், தமிழக அரசு என்ன நினைக்குது? விஜய் என்ன சொல்ல வராது தான் இன்னைக்கான முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அவர் சொல்ல வந்தது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தில் பேசிவிட்டு வந்ததை தவிர அவங்க வேற எந்த தவறும் செய்யவில்லை அப்படிங்கிறாரு. அதாவது அவருடைய பேச்சில் எங்கள் மேலே எந்த தவறும் இல்லை. அதாவது அவர் முழுக்க பேச்சில் ஒரு கவலையோ வருத்தமோ எதுவும் இல்லை. அவர் ஒரு குற்ற உணர்ச்சியிலே இல்லாத போதான் தெரியுது. நீங்கள் இந்த போட்ட 4 நிமிஷம் வீடியோவை கரூர்லேருந்து திருச்சி வரும்போது கார்லேயே அதை கூட ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் அவர் தூங்கிட்டார். அட்லீஸ்ட் இங்கே ஃப்ளைட்டை பிடிச்சி திருச்சியிலேருந்து சென்னை வர அந்த ½ அன் ஹவர்லேயாவது ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கலாம். அப்பவும் அவர் தூங்கிட்டார். அப்போ அந்த நேரத்தில் தான் அவர் பேரில் ஒரு அறிக்கை ட்விட்டரில் வந்துச்சு. ஸோ அவர் இன்னைக்கு 3 நாள் கழிச்சு பேசுகிறாருன்னா அது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம அவ்வளோவுமே கவனிச்சு பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. அதில் அவருடைய தரப்பை நியாயப்படுத்துவதற்கான எந்த விஷயம் இல்லை. ஒரு மன்னிப்போ ஒரு வருத்தமோ ரெஸ்பான்ஸ், பிரைமரி ரெஸ்பான்ஸ் அவர் தானே, அவருக்காக தானே கூட்டம் வந்தாங்க. அந்த இடத்துல ராம்கி, அந்த இடத்த நீங்க தவிர்த்துட்டு முக்கியமான போர்ஷன்றது கரூர்ல ஏன் நடக்குது சந்தேகம். சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்குற எண்ணம்னா இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையுமே ஏதோ அரசு முதல்வருக்கு இவரை பழி வாங்குற எண்ணம் இருக்கு, அதனால இதெல்லாம் நடக்குது போல கட்டமைக்க விரும்புறாங்க. அங்கதான் தடுமாறுறாரு. அந்த இடத்துல நீங்க என்ன அரசு நீங்க தான் விளக்கமா சொல்லணும். அது எப்படி நீங்க எடுத்த எடுப்புல நீங்க எப்படி முதல்வரை குற்றம் சாட்ட முடியும்? உங்களுக்கு என்ன அதுக்கான பின்னணி என்ன, அதை அவர் விளக்கிருக்கணும். முதல்ல இந்த விஷயம் வெளிப்படையா சொல்லும்போது இது திருச்சியில ஆரம்பிச்சு எல்லாரும் பதப்பதைப்போட எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இருந்தது. ஏதோ நடக்க போகுது அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அத்தனை இடங்களை தாண்டி இன்னைக்கு இங்கே நடந்திருக்குன்னா இதை மாற்றி கேட்குறாங்க. ஏன் கரூரில் தான் நடந்திருக்குன்னா இது இத்தனை வரைக்கும் தவறி விட்ட விஷயம். ஆக்சுவலாக வேற எங்கேயோ நடந்திருக்க வேண்டிய ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை போகும்போதும் இது மாதிரி ஏதாவது குளறுபடிகள் நடந்துட்டு பார்த்து தான் இருக்கும். இன்னைக்கு உயிர் பலியாக இருக்குது. இப்போ ரகு அவர்கள் கேட்டது இல்லைன்னா காவல்துறையோ இல்லை ஏதோ நடவடிக்கை எடுத்திருக்கலாமே, இல்லை அவரோடு பேசி இருக்கலாமே, ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈகோ இருந்துதான் நாங்க கொஞ்சம் ஒதுங்கி இருந்தே பாத்துக்கிறோமோ, இல்ல அவங்க சந்தேகத்தை விதைக்கிறது ஏதோ ஒண்ணு பிடிபடாமே போயிடுச்சாங்க. ரகு கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. ஆனா அதுக்கான ஒற்றை பதில் என்னன்னா அந்த பொலிட்டிக்கல் வில், அந்த பொலிட்டிக்கல் பவர் விஜய்கிட்ட இருந்தது. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாத நிலைமையில இருந்தது. திமுக என்னங்க, நாம் தமிழர் இயக்கமே கேள்வி கேட்க முடியாது நம்மளதான் இன்னைக்கு இருந்தது. யாருமே குறை சொன்னால் அவர்களை எதிர்த்து பேசுவாங்க அப்படிங்கிற அந்த இதுக்கு பயந்துகிட்டு தான் எல்லாம் இருந்தாங்க. எல்லாருக்குமான அடிப்படை கேள்வி அவர்கிட்ட அரசியல் பவர் இருந்தது, அவரை பகைத்து கொள்ள வேண்டாம்னு எல்லாரும் நினைச்சாங்க. அதுவே ஒரு பெரிய பிரிவிலேஜா இருந்தது. அது நேற்று வரைக்கும் இருந்தது. அது இன்னைக்கு தான் அவங்க வீடியோ பார்த்துட்டு எல்லாம் யோசிக்கிறாங்க, ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அப்படி இருந்து அதனாலதான் நீங்க மயிலிறக்கால் தடவி கொடுக்க மேல சொன்னாங்க அவரை பாவம் அவர் கார்னர் பண்ணாதீங்க, அவர் மன உளைச்சல் இருந்திருப்பாரு, அவரை பத்தி பேச வேணாம். அதாவது ஒரு சில பேர் கரூருக்கு போய் ஆறுதல் சொல்றது போல பனையூருக்கு போலான்னு கூட யோசிச்சிருக்காங்க. இதெல்லாமே நடந்தது இந்த 2 நாளா. அப்படி நடந்தது. அப்படிலாம் அவரை வருடி கொடுத்து அப்படிலாம் நடந்த விஷயம் போகும்போது நீங்க அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜய் மூலமாக ஏதாவது ஒரு அரசியல் கிடைக்குமா? அதனாலதாங்க ஒரு நபர் கமிட்டி நீதியரசர் அருணாச்சலம் பண்ணாலும் அங்க 8 நபர் கமிட்டி ஒருத்தவங்க வராங்க, இங்க டெல்லியில இருந்து வராங்க. கரூர் எங்க இருக்குன்னு தெரியாதவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க. ஹேமாமா என்ன சின்ன இடம் பெரிய இடங்கிறாங்க, என்னன்னே தெரியாம இப்ப சொல்றாங்க. அவர் ஏன் உடனே ஏன் பக்கத்துல இருக்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகாம 25 நிமிஷம் போற தூரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனான்னு கேக்குறாங்க. அன்னைக்கே உடனே அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல். ராம்கி, விஜய்கிட்ட ஒரு ஓட் பேங்க் இருக்கு, அதனால யாரும் பகச்சிக்க வேண்டாம்ன்றது ஒண்ணு. ஆமா, மாற்று தரப்பும் ஏன் இவங்கள்ட்ட நம்ம அப்படின்ற ஒரு தன்மையில விஜய் ஒரு பிரிவிலேஜ். இன்னைக்கு திமுகவினர் இன்னைக்கு இறுக்கமா தான் இருக்காங்க. இவ்வளவு நேரடியாக ஒரு முதல்வர் சரி செய்த போல ஒரு டோன் அவர் கொண்டு வர்றாரு. அதுல அதற்கும் திமுகவினர் வாய்மூடி இருக்கிறது காரணமே அதான். எல்லாருக்குமே விஜய் மேல, விஜயோட அரசியல் அதிகாரம், அவர்கிட்ட இருக்கிற பவர் மேல ஒரு பயம் இருக்கிறது. அதனாலதான் அதுக்கான ரிப்ளை வரல. சொல்றீங்களா? முதல்வரை குற்றம் சாட்டுறாருல்ல, அப்ப அவர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அதிகாரம் இல்லை. என்னங்க, எப்படி முதல்வரை டைரக்டா அவர் கேள்வி கேட்கறதுனால நான் சொல்றேன், அந்த இடத்துல முதல்வர் தான் பதில் சொல்ல. இல்ல, முதல்வர் நேத்து சொல்றாரு ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, இதுக்குள்ள நம்ம அரசியல் ஆக்க வேண்டாம். அந்த இடத்திலும் அவர் எந்த விதமான அப்படி கடந்து போறது தவறுன்றீங்களா? இல்ல, அவர் செஞ்சது நியாயம் தான். விஜயோட இல்ல அவர் தமிழ் பிள்ளைகள் சொல்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப அவர் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற நினைக்கிறான்னு நினைச்சேன். இப்ப திரும்பி இவர் நோன்றாருங்கிற போது நான் இப்படி சொல்லி இப்படி பண்றீங்களே,
இது என்ன அர்த்தம்? இன்னொரு வீடியோ படத்துக்கே டைம் ஆகாது. நான் வீடியோ எதிர்வினை ஆற்றணும்ன்றீங்க. ஆமா இல்ல இல்ல அது எதிர்வினை ஆற்றுவது சரியாக இருக்காது. முதல்வர், நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர், அவர் இது போன்ற ஒரு எலிகேஷன்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அவர் சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுத்தார். அதுக்கு பின்னணியில உள்ள என்ன வேணா சொல்லலாம். உடனடியாக போனாங்க, இங்க நடக்கும் போது போலயே இதுக்கு மட்டும் போனாங்கன்னா அதுக்கு அரசியல் லாபமா இருக்கும். ஆனால் அவர் மீது குற்றம் சொல்வதற்கு அடிப்படை ஆதாரம் எதுவுமே இல்ல. நான் 3 விஷயம் வந்து விஜய் கிட்ட இருந்து வரும்னு எதிர்பார்த்தேன். ஒண்ணு, அவர் ரசிகர்களுக்கு ஒரு அட்வைசரி நோட் கொடுப்பார்னு நினைச்சேன். இது போன்ற விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக் கொள்ளணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவார்னு நினைச்சேன். அது செய்யல. இரண்டாவது, அந்த இதுவரைக்கும் நடந்ததுக்கான ஒரு பிரீஃப் பண்ணுவார்னு நினைச்சேன். ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு நான் எங்க போன என்ன நடந்தது, எது நடந்ததுன்னு சொல்லி பிரீஃப் பண்ண, அதையும் செய்யல. மூன்றாவதாக, அவர் வாயிலிருந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவர் கேட்டிருக்க வேண்டும். இவ்வளவு குழப்படிகளுக்கு பின்னாடி வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. இவ்வளவு சொல்றாருல, முதல்வர் குற்றச்சாட்டுறாருல, எனக்கு இதுல இந்த விசாரணை மேல நம்பிக்கை இல்ல, டைரக்டா சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்கலாமே, அதையும் அவர் கேட்கல. சோ அப்படிங்கும் போது அவருக்கு உள்மனதுல கோர்ட்ல கேட்டிருக்காங்க. எதிர்க்கட்சி எல்லாருமே அந்த ஸ்டாண்ட்ல இருக்காங்க. சிபிஐ விசாரணை நோக்கி தான் போறாங்க. நீங்க அப்ப ராம்கி இந்த பேச்சை எப்படி நீங்க அர்த்தப்படுத்துகிறீங்க? விஜயின் பேச்சு என்னதான் சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த பேச்சு மூலமா ஒரு ஆறுதலை, ஒரு அனுதாபத்தை தேட நினைக்கிறார். அந்த அனுதாபம் மக்கள்கிட்ட இருந்து இல்ல, அவருடைய ரசிகர்கள்ட்ட இருந்து ஒரு அனுதாபத்தை தேடுகிறார். இது வந்து வி ஸ்டாண்ட் வித் விஜய் இன்னும் வந்து ட்விட்டர் ஹேண்டல்ல இன்னும் பரபரப்பா ட்ரெண்டிங்ல கொண்டு வரதுக்கு தான் உதவி செய்ய முடியும். வேற எந்த ஹெல்ப் பண்ணாது.